This is Class 9, CBSE, Economics, Chapter 1, The Story of Village Palampur, Part 4, Tamil. Non-farm activities in Palampur. பாலம்பூரில் வந்து 2 types of production activity இருக்குது. அதில் ஒன்று வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அக்ரிகல்ச்சர், விவசாயம். இன்னொன்று வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சர் இல்லாத அதர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி பாலம்பூரில் டோட்டல் பாப்புலேஷனில் 75% வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸை நம்பி தான் இருக்காங்க, அதுதான் அவங்க செய்கிறாங்க. பேலன்ஸில் இருக்கக்கூடிய 25% ஆஃப் பீப்புள் வந்து அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து எங்கேஜாக இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து டெய்ரினாக்கா மில்க் ப்ராடக்ட்ஸ் இஸ் எ காமன் ஆக்டிவிட்டி இன் மெனி ஃபேமிலிஸ் ஆஃப் பாலம்பூர். பாலம்பூரில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸில் வந்து இந்த டெய்ரி ப்ரொடக்ஷன், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் தான் வந்து காமன் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பஃபேலோஸுக்கு இந்த கிராஸ், ஜோவர், வஜ்ரா, இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் திங்ஸு தான் வந்து இவங்க உணவாக வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஜோவரும் பாஜ்ராவும் வந்து ரெய்னி சீசனில் வந்து க்ரோ பண்ணுறாங்க, விளைவிக்கிறாங்க. த மில்க் இஸ் சோல்டு இன் ராய்கஞ்ச். அதுக்கப்புறம் அந்த பஃபேலோலேருந்து வரக்கூடிய மில்கை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் வில்லேஜில் வந்து அவங்க வந்து சோல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அதனுடைய வில்லேஜ் பேர் வந்து ராய்கஞ்ச். அதுக்கப்புறம் இந்த 2 traders ஃப்ரம் ஷாப்பூர் டவுன் ஹாவ் செட் அப் கலெக்ஷன் கம் சில்லிங் சென்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 traders இந்த ஷாப்பூர் டவுனில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இந்த ராய்கஞ்சில் வந்து கலெக்ஷன் கம் சில்லிங் சென்டர்ஸ் வந்து இருக்குது. அங்கேருந்து இவங்க வந்து அந்த மில்க்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய டவுன்ஸு, சிட்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது என்ன கலெக்ஷன் கம் சில்லிங் சென்டர்ஸ் அப்படின்னாக்கா, இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா, அந்த ஏரியாவில் இருக்கிற பாலம்பூர் வில்லேஜில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மில்க் ப்ரொடியூசிங் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி, ஸோ அது வந்து நல்லதாக இருக்கா, அதனுடைய குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, அதனுடைய வெயிட் என்ன, இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்க அங்கே வந்து சில் பண்ணிவிடுவாங்க. சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அதை வந்து வச்சுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டோர் அதை வந்து கூலாக பண்ணி ஸ்டோர் பண்ணால் தான் மற்ற நியர்பை டவுன்ஸ்க்கும் சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து சப்ளை பண்ண முடியும். நமக்கெல்லாம் கூட வந்துட்டு இந்த கலெக்ஷன் கம் சில்லிங் சென்டர்ஸ்லேருந்து தான் நமக்கு கூட இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஜில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த ஆக்டிவிட்டியை பற்றி நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி எது அப்படின்னாக்கா, ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இன் பாலம்பூர். At present less than 50 people. ஸோ டோட்டல் பாப்புலேஷனில் வெரி நம்பர்ஸ் தான், இங்கே பர்சன்டேஜ் கிடையாது. 25%ல் ஒரு 50 people தான் வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இதில் வந்து எங்கேஜாக இருக்காங்க. அந்த மாதிரியான வேலை அவங்க செய்கிறாங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸோ இந்த டவுன்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, டவுன்ஸில் சிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியா, அவ்வளோதான். மேனுஃபேக்சரிங் இன் பாலம்பூர் இன்வால்வ்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொடக்ஷன் மெத்தட். ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரொடக்ஷன், சிம்பிளான மேனுஃபேக்சரிங் தான் இதில் அவங்க வந்து செய்வாங்க. அதுவும் வந்து ஸ்மால் ஸ்கேல் லெவலில் தான், லெஸ் ப்ரொடக்ஷனில் தான் அவங்க வந்து செய்வாங்க. ஏன்னா லெஸ் இன்புட்டு. தே ஆர் கேரிட் அவுட் மோஸ்ட்லி அட் ஹோம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெஜாரிட்டி வந்து வீட்டில் வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃபீல்டு எல்லாம் வந்து அங்கே வச்சுப்பாங்க. அதனுடைய லேபர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே தான் லேபர்ஸாக இருப்பாங்க. ரேர்லி ஆர் லேபரர்ஸ் ஆயிட். ரொம்ப ரேராக தான் வந்துட்டு வெளியில் இருக்கிற லேபர்ஸை வந்து லேபர்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க.
மற்றபடி வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே தான் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அவங்க பார்த்துப்பாங்க. இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மிஸ்ரிலால் அப்படின்றவர் he has purchased a mechanical sugar cane crushing machine. அந்த சுகர் கேன் அந்த கரும்பு அந்த சார் விழியக்கூடிய ஒரு மிஷினை வந்து அவர் வாங்குறாரு. இந்த மிஷின் வந்து எலக்ட்ரிசிட்டியில் தான் வந்து ரன் ஆகும். இதை வந்து அவருடைய ஃபீல்டுலே வந்து வைக்கிறாரு. ஃபீல்டுனா இங்கே வந்து சுகர் கேன் ஃபீல்டு. சுகர் கேன் க்ரஷிங் வாஸ் இயர்லியர் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் புல்லக்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிசிட்டி மெக்கானிக்கல் சுகர் கேன் க்ரஷிங் மெஷின் வரத்துக்கு முன்னாடி இந்த க்ரஷிங் ஆக்டிவிட்டி வந்து புல்லக்ஸை வச்சு தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மிஷின்ஸ் தான் வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மிஸ்ரிலாலும் வந்துட்டு இதை வந்து வாங்கியிருக்காரு. ஆல்சோ பை சுகர் கேன் ஃப்ரம் அதர் ஃபார்மர்ஸ். இவருடைய ஃபீல்டில் தான் வச்சுருக்காரு. பட் இவருடைய ஃபீல்டில் வரக்கூடிய சுகர் கேன் அவருடைய ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு பத்தலை. அதனால் ஹி ஆல்சோ பைஸ் சுகர் கேன் ஃப்ரம் அதர் ஃபார்மர்ஸ். மற்ற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கூட அவர் சுகர் கேன் வாங்குறாரு. அண்ட் ப்ராசஸஸ் இட் இன்டு ஜாக்ரி. வெல்லம் செய்வாங்க இல்லையா, சுகருடைய கரும்பு சாறிலிருந்து வெல்லம் செய்வாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு உண்டான மிஷின் தான் வாங்குறாரு. அதுதான் அவருடைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. வெல்லம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. இதை ப்ரொடக்ஷன் பண்ண பின்னாடி இந்த வெல்லத்தை வந்து சோல்ட் அவுட் த ட்ரேடர்ஸ் அட் ஷாப்பூர். ஷாப்பூரில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு வந்து விற்றுடுவாங்க. அவர் வந்து மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார். இந்த ப்ராசஸ் மூலிமா மிஸ்ரிலால் வந்து ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அவருடைய ஃபேமிலியும் அந்த இன்கம் வச்சு தான் வந்து ரன் ஆகுது. அடுத்தது வந்து ஷாப்கீப்பர்ஸ் ஆஃப் பாலம்பூர். ஸோ பீப்புள் இன்வால்வ் இன் ட்ரேட். இங்கே ட்ரேட் அப்படின்னாக்கா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டி அப்படின்னும் போது ஷாப்கீப்பர்ஸ் இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இவங்க இருக்காங்க. ஹூ பைஸ் வேரியஸ் குட்ஸ் ஃப்ரம் ஹோல்சேல் மார்க்கெட். இவங்க வந்து அந்த கடைக்கு உண்டான சில பொருட்கள்லாம் வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து வாங்குறாங்க. அது வந்து சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அதை இவங்களுடைய ஷாப்பில் வச்சு இவங்க அந்த வில்லேஜில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் வருது. யூ வில் சி ஸ்மால் ஜெனரல் ஸ்டோர்ஸ் இன் த வில்லேஜ் செல்லிங் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ். அது அந்த ஷாப்பில் இவங்க சில வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ரைஸு, வீட், சுகர், டீ, ஆயில், பிஸ்கெட், சோப், டூத்பேஸ்ட், பேட்ரிஸ், கேண்டில்ஸ், நோட்புக்ஸ், பென், பென்சில், ஈவன் சம் கிளாத். சில டைமில் வந்து துணி கூட ஒரு ஏரியாவில் வச்சுட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எ ஃபியூ ஆஃப் த ஃபேமிலிஸ் ஹூஸ் ஹவுசஸ் ஆர் க்ளோஸ் டு த பஸ் ஸ்டாண்ட். சில ஃபேமிலிஸ் வந்து யாருடைய வீடு வந்து பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு இடத்த வந்து அவங்க வீட்டில் ஒதுக்கிட்டு ஒரு ஸ்மால் ஓப்பன் ஸ்பேஸை வந்து ஒதுக்கிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து சின்ன கடை மாதிரி வந்து வச்சுப்பாங்க. அதில் வந்து தே சேல் ஈட்டபிள்ஸ். ஓகே, இந்த சின்ன சின்ன ஈட்டபிள்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து அதில் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா கூட அவங்களுக்கு இன்கம் வருது. இங்கே ஒரு கரீம் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. கரீம் என்ன பண்ணுறாருன்னா, he has opened a computer class center in the village. ஸோ வில்லேஜில் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சென்டர் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் அட்டெண்டிங் காலேஜ் இன் ஷாப்பூர் டவுன். அந்த வில்லேஜை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷாப்பூர் டவுனுக்கு வந்து காலேஜுக்கு படிக்க போகிறாங்க. ஸோ கரீம் ஃபவுண்ட் தட் எ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் from the village are also attending computer classes in the town. ஸோ கரீமுக்கு வந்து தெரிய வருது இந்த மாதிரி அந்த வில்லேஜை சேர்ந்த சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஷாப்பூர் டவுனில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கிளாஸஸ்க்கும் அவங்க வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் வந்து பாலம்பூர் வில்லேஜில் கம்ப்யூட்டர் கிளாஸ் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. தேர் வேர் 2 women in the village who had a degree in computer applications. ஸோ அந்த வில்லேஜில் 2 லேடிஸ் வந்து எஜுகேட்டட், அதுவும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் வந்து டிகிரி வாங்கியிருக்காங்க.
அவங்கள வச்சு தான் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் சென்டரை வந்து இவர் ரன் பண்ணுறாரு. அவங்களுக்கும் இவர் வந்து வேலை கொடுக்குறார். ஹீ டிசைடட் டு எம்ப்ளாய் தெம். ஹீ பாட் கம்ப்யூட்டர்ஸ். அதனால் அவர் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து வாங்குறாரு. அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து செட் பண்ணுறாரு. ஆஃப் த கிளாஸஸ் இன் ஃப்ரண்ட் ரூம் ஆஃப் தேர் ஹவுஸ் ஓவர் லுக்கிங் த மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவரோட வீட்லேயே ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு ரூமில் வந்து இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் அட்டெண்டிங் தெம் இன் குட் நம்பர்ஸ். ஸோ அதனால் வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவருடைய கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு வந்து படிக்க வராங்க. அதனால் இவருக்கும் கொஞ்சம் இன்கம் வருது. லாஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்போர்ட், எ ஃபாஸ்ட் டெவலப்பிங் செக்டார். ஸோ பாலம்பூர் வில்லேஜில் வெரைட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸ் வந்து ரோட்ஸில் வந்து கனெக்ட் ஆகுது. பாலம்பூர் டு ராய்கஞ்ச், எ லார்ஜ் வில்லேஜ் நியர் டு த பாலம்பூர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எது மூலிமா அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறாங்க அப்படின்னா ரிக்ஷாவாலாஸ், டாங்காவாலாஸ், குதிரை வண்டி, ஜீப், tractor, truck drivers and people driving the traditional bullock cart, bogie, that is wooden cart attached with the buffaloes. இது மூலிமா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து செய்கிறாங்க. தே ஃபெரி பீப்புள்னா அவங்க வெஹிக்கலில் பீப்புள்ஸும் குட்ஸையும் அவங்க வந்து லோட் பண்ணிக்கிட்டு கேரி பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அதனால் அவங்க சில அமௌண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய income. In return get paid for it. The number of people involved in transport has grown over the last several years. So several years வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டே வருது. ஸோ இப்போ வந்து கிஷோராவை பற்றி நம்ம பார்க்கலாம். அவரை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி. கிஷோரா இவர் வந்து ஒரு ஃபார்ம் லேபரராக இருந்தார் ஃபஸ்ட்டு. லைக் அதர் சச் லேபரர்ஸ், Kishora found it difficult to meet his family's needs from the wages that he received. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபார்ம் லேபரராக இருந்தார். ஸோ அது மூலியமாக வரக்கூடிய வேஜஸ், கூலி வந்து அவங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் a few years back Kishora took a loan. ஸோ லோன் வாங்குறாரு ஃப்ரம் த பேங்க். திஸ் வாஸ் அண்டர் எ கவர்மெண்ட் ப்ரோக்ராம். நல்ல ஒரு ப்ரோக்ராம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா பேங்க்லேருந்து லோன் வாங்குறாரு. ஸோ பேங்க்லேருந்து லோன் வாங்கினா நமக்கு வந்து லெஸ் இன்ட்ரெஸ்ட், அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா லெஸ் இன்ட்ரெஸ்ட், விச் வாஸ் கிவிங் சீப் லோன்ஸ் டு புவர் லேண்ட்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ கிஷோரா பாட் எ பஃபேலோ வித் திஸ் மணி. ஸோ இந்த லோன் அமௌண்ட் மூலிமா கிஷோரா வந்து ஒரு பஃபேலோ ஒன்று வாங்குறாரு, ஒரு எரும மாடு ஒன்று வாங்குறாரு. he now sells the buffalo's milk. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய மில்கை வந்து அவர் வந்து சேல்ஸ் பண்ணி ஓரளவுக்கு இன்கம் அவருக்கு வருது. ஃபர்தர் he has attached a wooden cart to his buffalo. அவர் அந்த எருமை வச்சுருக்கார் இல்லையா, அதில் இந்த வுட்டன் கார்ட்டை அட்டாச் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக கூட அவர் யூஸ் பண்ணுறார். ஒன்ஸ் எ வீக், ஓகே, வாரத்தில் ஒரு நாள் வந்து he goes to the river Ganga to bring back clay. ஸோ ரிவர் கங்காக்கு போயிட்டு அவர் அங்கேருந்து களிமண் கொண்டு வந்து கொடுப்பாரு. யாருக்குன்னா பாட்டர்ஸ்க்கு, ஃபார் பாட் மேக்கிங், பானை செய்யறதுக்காக அவர் கொண்டு வந்து கொடுப்பார். சம்டைம்ஸ் he goes to ஷாப்பூர் டவுன் வித் எ லோட் ஆஃப் ஜாக்ரி. ஸோ வெல்லம் லோடு எடுத்துகிட்டு போயிட்டு கூட ஷாப்பூர் டவுனில் போய் கொடுத்துட்டு வருவார். ஆர் அதர் அமாடிட்டிஸ். ஸோ அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் அதர் திங்ஸ், ஓகே, அது ஆர் அதர் குட்ஸ், இதை தான் நம்ம வந்து அமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எவ்ரி மந்த் ஹீ கெட்ஸ் சம் ஒர்க் இன் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஏதாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலை வந்து கிடச்சிடும். ஸோ அதில் அவருக்கு வந்து ஒரு இன்கம் அவருக்கு வந்துடும். ஆஸ் எ ரிசல்ட் கிஷோரா இஸ் ஏபிள் டு ஏர்ன் மோர் தென் வாட் ஹீ யூஸ் டு டூ சம் இயர்ஸ் பேக். ஸோ அதனால் வந்து கிஷோரா வந்து இப்போ இருக்கக்கூடிய லைஃப் வந்து சம்வாட் பெட்டராக இருக்கு. முன்னாடி வந்து லேண்ட்லெஸ் லேபராக இருக்கும்போது அவருக்கு வந்து லெஸ் இன்கமாக இருந்தது. இப்போ இவருக்கு வந்து மில்க்கும் எடுத்து அவர் வந்து சேல் பண்ணுறாரு, டிரான்ஸ்போர்ட்டேஷனும் செய்கிறதுனால அவருக்கு ஓரளவுக்கு வந்து இன்கம் அவருக்கு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட உங்களுடைய லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.